ஜனநாயகன் படம் வந்து ரிலீஸ் ஆகலை. அதுக்கப்புறம் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சு நம்ம வந்து படத்தை ரிலீஸ் பண்ண முடியல. அதுக்கப்புறம் கோர்ட்டுக்குலாம் போனதுக்கப்புறம் சென்சார் போர்டுகிட்டையும் நிறைய ப்ராப்ளம் பண்ணி கடைசியில் வந்து கேஸை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க. கேவின் ப்ரொடக்ஷன் டீமு படத்தை எப்படியாவது ரிலீஸ் பண்ணியே ஆகணும் எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சாச்சு. இப்போ வந்து அவங்க படத்தெல்லாம் பார்த்துட்டாங்க. சரிங்களா, நான் 1 மாதம் இருக்கும் ரிவ்யூ கமிட்டிக்கு அனுப்பிச்சு. அவனும் ஒரு 20 days 25 days வந்து டைம் கேட்டாங்க. நாங்கள் வந்து பார்த்துட்டு சொல்ல 20 நாள் டைம் வேணும் அப்படின்ட்டு. அப்படி பார்க்கும்போது மார்ச் 1st வீக் வந்து ரிலீஸ் பண்ணுற பிளான்ல இருந்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி. அப்படி பார்க்கும்போது இப்போ வந்து ரிவ்யூ கமிட்டியில் வந்து படத்தை பார்த்து முடிச்சுட்டாங்க. அஃபீஷியலாக சொல்லிட்டாங்க, படம் பார்த்துட்டாங்க. அப்போ வந்து சர்டிஃபிகேட் கொடுக்கலாம்ல, என்ன சர்டிஃபிகேட்னு கொடுக்கலாம்ல, இல்லாட்டி என்னென்ன சீன்லாம் கட் பண்ணணும் அப்படின்னு சொல்லலாம்ல. அவங்க வந்து சொல்லாமல் ஒரு காரணம் சொல்லியிருக்காங்க. இதை வந்து விஜய் ஃபேன்ஸ் ஏற்றுக்கவே முடியல. 5 பேர் படம் பார்த்துருக்காங்க, அதில் 4 பேர் வந்து ஓகேன்னு சொல்லிட்டாங்க. ஒருத்தருக்கு வந்து ஃபீவரு, அதனால வந்து அவர் சரியாகி வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து நாங்கள் வந்து ரிசல்ட்டே சொல்லுவோம் என்ன சர்டிஃபிகேட்டுன்னு. இப்படி சொல்றது வந்து எல்லா விஜய் ஃபேன்ஸுக்குமே வந்து வேணுக்குன்னு பண்றாங்க. இப்படி பண்றதுலேயே தெரியுது அவங்க வேணுக்குன்னு பண்றாங்க. ஃபீவர்லாம் ஒரு காரணமா? எவ்வளவு பிரச்சனைக்கு அப்புறம் வந்து கோர்ட்டுக்குலாம் போனதுக்கு அப்புறம் ரிவ்யூ கமிட்டிக்கு போயிருக்கு. இந்த மாதிரி வந்து 5 பேர்ல ஒருத்தருக்கு ஃபீவர்னு சொல்றதை நாங்கள் ஏத்துக்கவே மாட்டோம், சும்மா கேம் ஆடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்றாங்க. அவங்க வந்து கேம் ஆடுற மாதிரி தான் தெரியுது. ஏன்னா சென்சார் போர்டை வந்து நம்ம கோர்ட்டு வரைக்கும் கூட்டு போனதுனால அவங்க வந்து ரிவெஞ்ச் பண்ற மாதிரி தான் தெரியுது. படம் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் வரும். சரிங்களா, எலெக்ஷனுக்கு முன்னாடி வர மாதிரி ஐடியா இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஓடிடியில் தான் ரிலீஸ் ஆகும். சரிங்களா, இப்போதைக்கு வந்து ரிவ்யூ கமிட்டி சென்சார் போர்டு படத்தை ஃபுல்லா பார்த்துட்டாங்க. சரிங்களா, அவங்க சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு டிலே பண்றாங்க. கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க.